நடிகை விஜய் சங்கீதா விவகாரத்துல, இப்ப பாடகி சுசித்ரா வந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவல் மிகப்பெரிய வைரலாவும், அதே சமயத்துல விவாத பொருளாவும், பேசு பொருளாவும் வந்து மாறியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கும், த்ரிஷாவுக்கும் நெருக்கமான உறவு இருக்குங்கிறத நான் எப்ப இருந்தோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்லும்போதெல்லாம் எல்லாரும் என்ன வந்து பைத்தியம்னு சொன்னீங்க. அப்ப எல்லாம் என்ன கமெண்ட் வந்து கேவலமா திட்டுனீங்க, கிண்டல் பண்ணீங்க. ஆனா, இப்போ ஒவ்வொரு விஷயமா வந்து வெளியில வரும்போது, உங்க எல்லாருக்குமே, "ஆ ஆமா, அப்ப அவ சொன்னது வந்து கரெக்ட்டு தான்." அப்படின்னு வந்து இப்ப நீங்க வந்து சொல்றீங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்றேன். அதாவது நீங்க எல்லாரும் வந்து தளபதி, தளபதின்னு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே விஜய், அந்த விஜய் தான் த்ரிஷா பின்னாடி வந்து நாய் மாரி வந்து சுத்துறாரு. த்ரிஷா, விஜய வந்து ஒரு டேஷா கூட வந்து மதிக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனா, தான் வீட்ல ஒரு நாய்க்குட்டிய வந்து பார்த்தோன்னா, எப்படி வந்து த்ரிஷா ஆட்டி படைக்கிறாங்களோ, அதே மாரி தான் நடிகர் விஜயும், த்ரிஷா வந்து பார்த்தோன்னா ஆட்டி படைக்கிறாங்க. இந்த விஜயோட டேஸ்ட் என்னன்னு தெரியல. த்ரிஷா மேல வந்து கண்மூடித்தனமான லவ் வந்து வச்சிருக்காரு. ஆ அதோட மட்டும் இல்லாம, இவர் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். விஜய் தான் த்ரிஷாவ ரொம்ப உருகி, உருகி சின்சியரா வந்து லவ் பண்றாரு. ஆனால், த்ரிஷா வந்து விஜய காதலிக்கல. த்ரிஷாவினுடைய காதல் வந்து வேற ஒருத்தவங்க மேல இருக்கு அப்படின்னோனே, எல்லாருக்கும் அது இன்னும் கூடுதல் ஷாக்கிங். யார்றா அப்படிங்கன்னா அது கியூரியாசிட்டியோட வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, சுசித்ரா சொன்ன விஷயம், த்ரிஷாவினுடைய காதல், அமர காதல். த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா, உதயநிதிய தான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. உதயநிதிக்கும் த்ரிஷா மேல வந்து ரொம்ப சின்சியரான வந்து ஒரு கண்ணும், ஒரு லவ்வும் வந்து இருக்கு. 2 பேருக்குமே வந்து திருமணத்தை மீறிய உறவு வந்து பார்த்தோன்னா இருக்கு. த்ரிஷாவினுடைய நோக்கம் வந்து உதயநிதி மனைவியா வந்து ஆகணும். அதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் த்ரிஷா தன்னுடைய நிச்சயதார்த்தத்தையும் வந்து கேன்சல் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பலருக்கும் தெரியாது. அதெல்லாம் நான் சொன்னேன்னா, நான் மறுபடியும் ஏதோ வந்து வாய்க்கு வந்தபடி வந்து உளர்றேன், பைத்தியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, இதுவும் கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும். அந்த நடக்கிறப்ப, அப்ப நான் சொன்னது வந்து சரிதான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இங்க எல்லாருமே பிரபலங்களா வந்து பார்த்தோன்னா வந்து இருந்துட்டு, பல்வேறு ப்ராப்ளத்தோட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, அது வந்து யாருக்கும் வந்து தெரியாது. பல்வேறு மன உளைச்சல்களோடயும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து தன்னை வெளியில வந்து ரொம்ப யோக்கியனாவும், ரொம்ப நல்லவராவும் வந்து காட்டிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. இருந்தாலும் அவரோட சாயம் வந்து வெளுத்துருச்சு. அ மனதளவுல விஜய் வந்து அவருடைய மனைவிக்கு வந்து பெரிய டார்ச்சர் தான் வந்து பார்த்தோன்னா வந்து குடுத்துருக்காரு. அதோட மட்டும் இல்லாம, விஜயோட மனைவி வந்து சங்கீதாவும், ஆ விஜய் வந்து அரசியலுக்கு போனது வந்து துளி கூட வந்து விருப்பம் இல்ல. சம்பாரிச்ச பணத்த எல்லாம் அப்படி வந்து அரசியல்ல கொண்டு போய் வந்து செலவு பண்றாரே, அப்ப நானும் என் பிள்ளைகளும் நடுத்தெருவுக்கு நிக்கவா? அப்படிங்கிற அந்த மனநிலைமையில வந்து அவங்களும் வந்து இருக்கிறதுனால, இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா இப்ப வந்து வெடிச்சிருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தமிழ்நாட்டு மக்களே நீங்க வேடிக்கை பார்க்க தானே போறீங்கன்னு, அவங்க தங்களுடைய பதிவுல வந்து அதாவது அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.